இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருள் கவிழ்கின்ற இந்த அந்தி மாலை பொழுதிலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய நம்பிக்கையின் மையமாக இருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நலமளிக்கின்ற ஆண்டவராக இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். இந்த காலங்களிலே இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி, அவருடைய தரிசனத்தை தேடி ஓடி அலைந்து கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். வாழ்க்கையின் பாரங்கள் எங்களை நெருக்குகின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றதாக இருக்கின்றது. திக்கற்ற நிலையிலே நாங்கள் தடுமாறிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு திடன் தருகின்ற பிரசன்னமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லோரும் நம்மை கைவிட்ட போதும் அந்த ஆண்டவர் இயேசு அவருடைய இறை வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிற்கும் ஆறுதல் அளிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவர் எங்களுடைய எல்லா புகழ்ச்சிகளுக்கும் மகிமைக்கும் உரியவராக அந்த ஆண்டவர் இருக்கின்றார். எனவே இந்த வேளையிலே நாங்கள் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்ற நாங்கள் அவருடைய பெயரை, அவருடைய திருநாமத்தை போற்றி புகழ்ந்து பின்வருகின்ற இந்த பாடலிலே நாங்கள் பக்தியாக பங்கு பெற்றுவோம். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் எங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை
மறைந்தாலும் அஞ்சிடேனே நீரிருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடனே நீரிருக்கையிலே. என் இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. 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 இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே ஆண்டவருடைய திருப்பெயரை புகழ்ந்து பாடினோம். ஆண்டவர் வியப்புக்குரியவர், ஆச்சரியங்கள் செய்ய வல்லவர். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை புரியக்கூடிய ஆண்டவராக நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை போற்றுவதற்கு, அவரை புகழ்வதற்கு படைக்கப்பட்ட நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் வாயார ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடினோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பாவிகளாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இறை தந்தை பரிசுத்தராக அணுக முடியாத ஒளியிலே வசிக்கின்றவராக இருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய பாவங்களோடு அவரை நெருங்க முடியாதவர்களாக, அருவருப்புடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனுடைய அருளை நிறைவாக அனுபவிக்க, ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொண்டு வந்த அந்த மீட்பை எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக சுவைத்து அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற மக்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பாவத்தை விட்டு தூய்மையானவர்களாக அவரை நெருங்கி வருகின்ற பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய அருளை நிறைவாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், பல சந்தர்ப்பங்களிலே பண ஆசையிலே, புகழ் ஆசையிலே நாங்கள் மூழ்கி வாழ்ந்திருக்கின்றோம். பெற்றவர்களை, பெரியவர்களை கூட மதிக்காமல் தூக்கி எறிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தான் தோன்றித்தனமாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். கடவுளை கூட மறந்த நிலையிலே இந்த உலகம்தான் எங்களுக்கு கதி என்று சொல்லி
வாழ்ந்த சந்தர்ப்பங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு. எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே சுயநலங்கள், பொறாமை, பகைமை நிறைந்த உள்ளமுடையவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். நம்முடைய தேவைக்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக மற்றவர்களை பயன்படுத்திவிட்டு துஷ்பிரயோகம் செய்து அவர்களை தூக்கி எறிந்த கணங்களை எல்லாம் நாங்கள் இந்த வேளையிலே நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு அதீத ஆசை கொண்டு, பேராசையோடு மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து நினைத்திருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே தன்னுடைய கரங்களிலே ஆணி அறைந்து தன்னை துன்புறுத்தி, தன்னை பரிகசித்து, தன்னுடைய முகத்திலே உமிழ்ந்து துப்பியவரை கூட ஆண்டவர் இயேசு மன்னித்தார். ஆகவே அவரை போன்று நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கவும், எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறவும் அந்த ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பு தர காத்திருக்கின்றார். எனவே இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக, இறை தந்தைக்கு எதிராக, பிறருக்கு எதிராக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நினைத்து எங்களுடைய பாவங்களுக்காக பின்வரும் பஜனை வழியாக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினான், உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும், பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். மழி தேடும் பாவினான், உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும், பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். பண ஆசையில், புகழாசையில், உலகத்தில் பாவம் நான் செய்தேன். பண ஆசையில், புகழாசையில், உலகத்தில் பாவம் நான் செய்தேன். கையிலாணி அறைந்தவர்காயும், கையிலாணி அறைந்தவர்காயும் தேவனோடு ஜெபித்தவர் நீ. பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும், பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும்.
சுயநலன்கள் என்னை சேர்ந்ததும் இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். சுயநலன்கள் என்னை சேர்ந்ததும் இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீர், முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீர், தேவனோடு ஜெபித்தவர் நீர். பாவி என்னை மன்னித்திட மனம் இரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனம் இரங்கும். காருண்யமே உந்தன் வழி தேடும் பாவி நான், உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனம் இரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனம் இரங்கும். பாவி என்னை உந்தன் வழி தேடும் பாவி நான், உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனம் இரங்கும், பாவி என்னை மன்னித்திட மனம் இரங்கும். இந்த வேளையிலே எங்களுடைய பாவங்களுக்காக இறைவனுடைய இரக்கத்தை, இறைவனுடைய மன்னிப்பை வேண்டினோம். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் தன்னுடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தாலே கழுவி எங்களை சுத்தம் செய்து அவருக்குரிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே அவர் மாற்றி இருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய அருளை நாங்கள் பெறுவதற்கு தயாரான நிலையிலே ஆண்டவர் எங்களை உருவாக்கி இருக்கின்றார். அவை அந்த நம்பிக்கையோடு இந்த வேளையிலே நாங்கள் பல விதமான வேண்டுதல்களோடு, பல விதமான விண்ணப்பங்களோடு ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய அங்கலாய்ப்புகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் சுதந்திரத்தையும் சுகமான வாழ்க்கையும் எங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் அந்த இறைவன் தட்டாமல் தருவார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவர், அவர் தொட்டாலே போதும், அவருடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், எங்களுடைய உடல் உள்ளம் எல்லாம் அற்புதம் காணும். பேசாத வாயும் அவருடைய அருளாலே பேசும், கேட்காத காதும் கேட்கும், பார்க்காத கண்ணும் அவருடைய ஆசீர்வாதத்தாலே பார்க்கும், அசையாத கைகள் கூட ஆண்டவருடைய வலிமையினாலே அசையும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். அவை அப்படிப்பட்ட வல்லமையுடைய சக்தியுடைய ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த நற்கருணை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் புதுமை ஆற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வேளையிலே கூடியிருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே இந்த பாடல் வழியாக, அருமையான வரிகள் வழியாக ஆண்டவரை புகழ்ந்து அந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை ஆற்ற வேண்டும், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர் தொட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பக்தியாக பங்கு பெற்றுவோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும்,
என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. நாவசைத்தும் பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்றும், எங்களுடைய அன்றாட தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலும் அவருடைய பராமரிப்பும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம்பதனம் காணச் செய்வீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம்பதனம் காணச் செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இந்த வேளையிலே எங்களுடைய குடும்பங்களிலே நோய்களினாலே பீடிக்கப்பட்டிருக்கின்றவர்களை ஆண்டவர் குணமாக்க வேண்டும் என்றும், எங்களுடைய உள்மன காயங்களை ஆண்டவர் குணமாக்க வேண்டும் என்றும்,
எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்த்து எங்களுக்கு நலமளிக்க வேண்டும் என்றும், குடி போதையிலே இருக்கின்றவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும், கடன் தொல்லைகளிலே கஷ்டப்படுகின்றவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும், சிறையிலே வாடுகின்றவர்களுக்கு சிறையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நம்பிக்கையோடு ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வில் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இந்த வேளையிலே அனைவரும் நற்செய்தி வாசகத்துக்கு எழுந்து நின்று செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 5-13 வரை. மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று உட்காருங்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுதிலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து இன்றைய நாளிலே நாங்கள் கடவுளுக்கு ஏற்ற முறையிலே, கடவுளுக்கு விருப்பமான முறையிலே எப்படி செபிப்பது என்கின்ற கருப்பொருளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். நாங்கள் கோலம் போடுவதை பார்த்திருப்போம். கோலம் போடுகின்ற பொழுது முதலாவது புள்ளியை வைத்துத்தான் மிச்ச கோலம் எல்லாம் போட ஆரம்பிப்பார்கள்.
அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நல்ல காரியங்களுக்கும் கடவுள்தான் முதலாவது அடியை எடுத்து வைக்கின்றார். அது நாங்கள் அன்பு செய்வதாக இருந்தாலும் சரி, நாங்கள் அன்பு செய்கின்றோம் என்று சொன்னால் கடவுளே முதலாக எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்திருக்கின்றார். நாங்கள் பணிவிடை புரிவது அல்லது சேவை ஆற்றுவது என்பதை பார்த்தோம் என்று சொன்னாலும், நாங்கள் சேவை ஆற்றுவதற்கு முன்பாக கடவுளே எங்களுக்கு சேவை ஆற்றி எங்களுக்கு ஆண்டவர் இயேசு பணிவிடை புரிந்திருக்கின்றார். துன்பங்களை அனுபவிப்பதிலே நாங்கள் தான் இந்த உலகத்திலே கஷ்டப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு எல்லா விதமான துன்பங்களையும் இந்த உலகத்திலே அனுபவித்திருக்கின்றார். கொடுப்பதிலே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஆலயத்துக்கு கொடுக்கின்றோம் அல்லது ஏழைகளுக்கு கொடுக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் கொடுப்பதிலும் கடவுள்தான் முதலாவதாக இருக்கின்றார். இன்றைக்கு எங்களிடம் இருப்பதெல்லாம் கடவுள் எங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள் தான், கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான். செபிப்பதிலே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள்தான் எங்களோடு முதல் பேசினார். எங்களுடைய பிதாக்கள் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக, ஆண்டவர் இயேசுவின் வழியாக, இன்னும் இன்றைக்கு திருவிவிலியத்தின் வழியாக, எங்களுடைய அன்றாட நிகழ்வுகள் வழியாக இறைவன் எங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். இந்த செபம் இறைவனுக்கு ஏற்றபடியாக அமைய வேண்டும் என்கின்றதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் 3 நிலைகளிலே இதை உற்று நோக்க முடியும், இதை ஆழமாக நாங்கள் சிந்திக்க முடியும். முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், கடவுளுடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுக்க வேண்டும். கடவுளுடைய நேரத்துக்காக நாங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கதையை இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அந்த ஆசிரியருக்கு மாணவர்களுக்கு செவிமடுக்கின்ற திறன் இருக்கின்றதா, அவர்களுடைய புத்தி ஆற்றல் எப்படி இருக்கின்றது என்று சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். அப்பொழுது அந்த மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு விவசாயினுடைய வயலிலே ஒரு பக்கம் ஒரு இடத்துல 5 சிறிய வைக்கோல் கற்றைகள் அங்கே இருந்தது. இன்னொரு இடத்திலே 4 சிறிய வைக்கோல் கற்றைகள் இருந்தது. அப்பொழுது அந்த ஆசிரியர் கேட்டார், இந்த எல்லா வைக்கோல் கற்றைகளையும் சேர்த்தால் எத்தனை வரும் என்று சொல்லி அந்த மாணவர்களிடம் கேட்டார். எத்தனை வரும்? அந்த மாணவர்களும் உங்களை போன்றுதான் பதிலளித்தார்கள். 9 என்று சொல்லி அவர்கள் கூட்டி பார்த்து கூறினார்கள். ஆனால் அந்த ஆசிரியை சொன்னால் 1, அதான் எல்லா வைக்கோல் கற்றைகளையும் சேர்த்தால் ஒரு வைக்கோல் கற்றை தான் வரும் என்று சொல்லி அந்த ஆசிரியை கூறினார். அதாவது அவர்களுடைய செவிமடுக்கின்ற திறன் எந்த அளவுக்கு இருக்கின்றதுன்னு சொல்லி பரிசீலித்து பார்ப்பதற்காகத்தான் அந்த ஆசிரியை இந்த கேள்வியை கேட்டார். இன்னும் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு இடத்துல ஒரு கன்னியர்களுடைய மடம் இருந்தது. அந்த கன்னியர்களுடைய மடத்திலே இருந்தவர்கள் அவர்கள் அங்கே மறைந்து வாழ்ந்தார்கள். அவர்களுடைய இடத்திலே வந்து அவர்களை பார்த்த ஒரு பத்திரிகையாளருக்கு இவர்கள் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து அதை பற்றி ஒரு பத்திரிகையிலே கட்டுரை எழுத வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆர்வ கோளாறு இருந்தது. ஆகவே அந்த பத்திரிகையாளர் ஒரு நாள் அந்த மடத்துக்கு சென்று அந்த மடத்து தலைவியிடம், நான் உங்களை ஒரு பேட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறினார். அப்பொழுது அந்த மடத்து தலைவியும் சரி பரவாயில்லை வாருங்கள் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போய் அவரோடு பேசத் தொடங்கினாராம். அவர் அந்த மடத்திலே இருக்கின்ற சகோதரிகளை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பல கேள்விகளை அந்த அருட்சகோதரியிடம் அவர் கேட்டார். இறுதியாக அவர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எல்லாரும் செபத்துக்காக கோயிலுக்கு வருகிறீர்கள். கோயிலுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், கடவுளை நோக்கி என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அவர் அந்த அருட்சகோதரியை பார்த்து கேள்வி கேட்டார். அப்பொழுது அந்த அருட்சகோதரி சொன்னார், நாங்கள் ஒன்றும் சொல்லுவதில்லை, நாங்கள் இறைவன் என்ன பேசுகின்றார் என்பதை அமைதியாக இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அந்த அருட்சகோதரி அந்த பத்திரிகையாளரை பார்த்து கூறினாராம். அப்பொழுது அந்த பத்திரிகையாளர் மீண்டும் அவரை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்டாராம். அப்படி என்று சொன்னால் கடவுள் உங்களோடு என்ன பேசுகின்றார் என்று சொல்லி அவர் மீண்டும் ஒரு கேள்வி கேட்டாராம். அப்பொழுதும் அந்த மடத்து தலைவி அவரை பார்த்து கூறினாராம், கடவுள் எங்களோடு ஒன்றும் பேசவில்லை, அவர் நாங்கள் சொல்வதை
அவர் செவிமடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அவருக்கு பதில் கூறினாராம். அந்த பதிலை கேட்ட பத்திரிகையாளர் எல்லாவற்றையும் அடுக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு அவர் காலி செய்து விட்டார் என்று சொல்லி ஒரு கதை சொல்லுகின்றது. இதை எதற்காக இங்கே குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், செவிமடுக்கின்ற கடவுளுடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இதை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்றோம். சாமுவேலுடைய வாழ்க்கையிலே சாமுவேலுடைய அழைத்தலை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, சாமுவேலை இறைவன் 3 முறை அழைக்கின்றார். 3வது முறை அழைக்கின்ற பொழுதுதான் அந்த ஏலியினுடைய அறிவுறுத்தலின்படி சாமுவேல், ஆம் ஆண்டவரே, நீர் பேசும், உம்முடைய அடியான் நான் கேட்கின்றேன் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தைக்கு அவர் செவிமடுத்து கொண்டிருந்தார். இன்னும் நாங்கள் கடவுளுடைய நேரத்துக்காக காத்திருப்பதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எரேமியா ஆகமத்திலே, எரேமியா இறைவாக்கினர் எழுதிய அந்த ஆகமத்திலே, அவருடைய நூலிலே 29வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனத்திலே அழகாக அங்கே சொல்லப்படுகின்றதை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனில் 70 ஆண்டுகள் முடித்த பின் நான் உங்களை சந்திக்க வருவேன். உங்களுக்கு நான் கொடுத்திருந்த வாக்குறுதியின்படி உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கின்றார் ஆண்டவர். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளுடைய திட்டம், எங்களை பற்றி கடவுளுடைய திட்டம் நல்வாழ்வின் திட்டங்களாக, அழிவினுடைய திட்டங்கள் அல்ல, கேடு விளைவிக்கின்ற திட்டங்கள் அல்ல, முன்னேற்ற பாதையிலே எங்களை இட்டு செல்லுகின்ற திட்டங்களாக கடவுளுடைய திட்டங்கள் இருக்கின்றது. கடவுள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு அவருக்கு நேரம் இருக்கின்றது. ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் நேரத்தை குறித்து வைத்திருக்கின்றார். God has his own timetable. கடவுளுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு நேரம் இருக்கின்றது. சங்க திருவுரையாளர் நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம், அறுப்பதற்கு ஒரு காலம், விதைப்பதற்கு ஒரு காலம் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கின்றது சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. கடவுள் தன்னுடைய நேரத்தை தீர்மானிப்பது அவருடைய சர்வ வல்லமையில் தான் கடவுள் அந்த நேரத்தை தீர்மானிக்கின்றார். ஆனால் அதே வேளையிலே நாங்கள் அவரை நோக்கி செபிக்க வேண்டும், அவரை நோக்கி மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை எழுப்ப வேண்டும், அவரை நோக்கி நாங்கள் கூக்குரலிட வேண்டும் என்று சொல்லி இறைவன் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஏனென்று சொன்னால், அவருடைய திட்டங்களை எங்கள் மேல் திணிப்பதற்கு அவர் விரும்பவில்லை. நாங்களாக விரும்பி ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி மன்றாட வேண்டும் என்று சொல்லித்தான் இறைவன் விரும்புகின்றார். நாங்கள் கடவுளை நோக்கி பல வகையான வேண்டுதல்களை விண்ணப்பங்களை எழுப்புகின்றோம். கடவுளே எனக்கு காணியைத்தா, எனக்கு பூமியைத்தா, கடவுளே எனக்கு காசைத்தா, எனக்கு நல்ல சுகத்தைத்தான் சொல்லியெல்லாம் நாங்கள் பலவிதமான வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இறைவனை நோக்கி நாங்கள் எழுப்புகின்றோம். ஆனால் சில வேளைகளில் அந்த வேண்டுதல்கள், அந்த விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் போகின்றது. ஏன் என்று சொன்னால், புனித ஜாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே அதற்குரிய காரணத்தை அவர் எங்களுக்கு கூறுகின்றார். புனித ஜாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அதற்குரிய காரணத்தை அவர் எங்களுக்கு கூறுவதை இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. அந்த வார்த்தைகளிலே சொல்லப்படுகின்றது, நீங்கள் அதை ஏன் பெற முடிவதில்லை. அதாவது நீங்கள் கடவுளிடம் சரியாக கேட்பதில்லை. அதாவது நம்பிக்கையோடு, ஆழமான விசுவாசத்தோடு நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. அதனால்தான் நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றதுன்னு சொல்லி புனித ஜாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்தில் இந்த வார்த்தைகள் மூலம் அழகாக எங்களுக்கு சொல்லுகின்றார். நாங்கள் இன்றைக்கு வீட்டிலே முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இருக்கின்றோம். உண்மையாக நாங்கள் இறைவனை நோக்கி செபிக்கின்றோமான்னு சொல்லி எங்களையே நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம்.
இந்த கொரோனா என்கின்ற கொள்ளை நோய் எங்களை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி ஆழமான விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கின்றோமா, அல்லது மேலோட்டமாக ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோமான்னு சொல்லி இந்த வேளையிலே எங்களையே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில வேளைகளில் சில பேர் சொல்லுவார்கள், இந்த கொரோனா இப்போதைக்கு முடியாது என்று சொல்லிக்கொண்டே நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் செபித்தால் எப்படி எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய சபங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும்? ஆகவே நம்பிக்கையோடு ஆழமான விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுடைய விண்ணப்பங்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக, அவராலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விண்ணப்பங்களாக, மன்றாட்டுகளாக அவை மாறும் என்பதை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கூறுகின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், கடவுளை நோக்கி எங்களுடைய கவனம் முழுவதும் கடவுளை நோக்கியதாக முழுமையாக இருக்க வேண்டும். கடவுளை நோக்கியதாக எங்களுடைய கவனம் முழுவதும் இருக்க வேண்டும். இது அடுத்த படிநிலையாக இருக்கின்றது. எங்களுடைய சாதாரண வாழ்க்கை அனுபவத்திலே நாங்கள் பார்ப்போம், ஒருவரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வேறு பக்கமாக திரும்பி எங்களுடைய பேச்சை கேட்காமல், கதையை கேட்காமல் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு நாங்கள் கதைக்கிறது பிடிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அங்கே கவனமாக அவர் கேட்கின்ற பொழுதுதான் எங்களுடைய கதைக்கு அல்லது எங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்கின்றார் என்ற அர்த்தம். நாங்கள் வீட்டில் பார்ப்போம் என்று சொன்னால் சின்ன பிள்ளைகள் ஓடி வந்து எங்களுடைய மடியில் ஏறி இருந்து கண்டு தங்களுடைய முகத்தை எங்களுடைய முகத்தோடு அப்படியே ஒட்டி வைத்து கண்டு சொல்வார்கள், மாமா என்ன பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? எங்களுடைய கவனம் முழுமையாக அவர்களை நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அப்படி சொல்லுகின்றார்கள். அதே போன்றுதான் இறைவனும் எங்களுடைய முழு கவனமும் அவரை நோக்கியதாக இருக்கின்ற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகின்றார், அவர் சந்தோஷப்படுகின்றார். சில வேளைகளில் நாங்கள் பாடமாக்கிய சபங்களையே சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ரிதத்தில் எங்களுக்கு அப்படியே நித்திரை வந்துடும். என்ன, அந்த பாடமாக்கின்ற பாடமாக்கிய சபங்களை சொல்லிக்கின்ற பொழுது அந்த ராகத்திலேயே எங்களுக்கு நித்திரை வந்துடும். இல்லையென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வீடுகளில் அப்படி டிவி பார்த்து கொண்டு எப்படி நாங்கள் செபிக்க முடியும்? நாடகங்கள் பார்த்து கொண்டு எப்படி நாங்கள் செபிக்க முடியும்? அல்லது கையடக்க தொலைபேசியில் சட் பண்ணிக்கொண்டு, வைபரில் அல்லது வாட்ஸ்அப்பில் சட் பண்ணிக்கொண்டு நாங்கள் எப்படி செபிக்க முடியும்? எங்களுடைய கவனம் திசை திருப்பப்படும், எங்களுடைய கவனம் எல்லாம் சிதறுண்டு போகப்படும். ஆகவேதான் ஆண்டவர் நாங்கள் எங்களுடைய கவனம் முழுவதையும் அவரை நோக்கியதாக செலுத்தி நாங்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இப்படி நாங்கள் முழு கவனத்தையும் ஆண்டவரை நோக்கி செலுத்தி அவரை உருக்கமாக கட்டியாக பிடித்து கொண்டு செபிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார். எங்களுக்கு தேவையான எல்லா வரப்பிரசாதங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் எரேமியா ஆகமத்திலே அவருடைய நூலிலே இருந்து 29வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆம், அந்த வார்த்தையிலே சொல்லப்படுகின்றது முழு இதயத்தோடு முழு கவனத்தோடு நாங்கள் கடவுளை தேடுகின்ற பொழுது அவரை நாங்கள் கண்டடைவோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வரமாக கொடுக்கப்படும். நல்ல வியாபாரம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பங்களிலே வரமாக கொடுக்கப்படும். எங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரமாக கொடுக்கப்படும். இன்னும் திருமணங்கள் நல்லபடியாக நடைபெறும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாங்கள் முழு கவனத்தையும் ஆண்டவரிலே குவித்தவர்களாக செபிக்கின்ற பொழுது இவை எல்லாம் எங்களுக்கு வரமாக அருளாக கொடுக்கப்படும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னும் நாங்கள் லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே பார்க்கின்றோம். நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆம், நாங்கள் கடவுளுடைய இறை ஆட்சியை, கடவுளுக்கு உரியதை நாங்கள் நாடுகின்ற பொழுது இவை எல்லாம் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே கூறுகின்றார். அதாவது நாங்கள் தமிழிலே சொல்லுவோம், என்னை தேடு சகலதும் உன்னை தேடும் என்று சொல்லி தமிழிலே நாங்கள் சொல்லுகின்றோம். அவை கடவுளுக்குரியதையும் அவருக்கு விருப்பமானதையும் நாங்கள் தேடுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதை விடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடவுளையே கணக்கெடுக்காமல், கடவுளை நிராகரித்து
எங்களுடைய விருப்பம் போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற பொழுது அதற்குரிய பிரதிபலன்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிப்போம். அதற்குரிய துன்பங்களை, அதற்குரிய கஷ்டங்களை நாங்களே எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் வருவித்துக் கொள்ளுகின்றோம். இதைத்தான் ஒசேயா எழுதிய நூலில் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கே மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். தங்கள் குற்றத்திற்கான பழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் துன்பத்திலே அவர்கள் என்னை தேடுவார்கள். தங்களுடைய குற்றத்துக்கான பழியை ஏற்றுக்கொண்டு, அதாவது எங்களுடைய விருப்பத்தின்படி, எங்களுடைய அபிலாசைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அந்த குற்றத்திற்கான பழியை ஏற்றுக்கொண்டு மக்கள் மீண்டும் என்னை தேடி வருவார்கள். அவர்கள் தேடி வருகின்ற நாள் வரை நான் என்னுடைய இடத்துக்கு திரும்பி போய்விடுவேன். அவர்கள் தங்களுடைய துன்பத்திலே என்னை தேடி வருவார்கள். நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகின்ற பொழுது கடைசியில் என்ன நடக்கும்? நாங்கள் துன்பப்படுகின்ற பொழுது, வேதனையில் உழலுகின்ற பொழுதுதான் மீண்டும் நாங்கள் கடவுளிடம் திரும்பி வருகின்றோம் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு கூறுகின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய செபம் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை இடைவிடாது உணர்வோடு உருக்கமாக போராடி நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். கடவுள் உணர்வுள்ளவர். நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சந்தோஷமாக இருந்த வேளையிலே அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் மற்றவர்களுக்கு துன்பம் வந்த பொழுது, லாசர் இறந்த பொழுது ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இன்னும் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவர் தேவாலயத்தை அசுத்தப்படுத்தி கள்வர் குகையாக மாற்றிய பொழுது ஆண்டவர் இயேசு கோபப்பட்டார். அவை கடவுள் உணர்வுள்ளவராக இருக்கின்றார். அவை உணர்வுள்ள கடவுள் நாங்கள் உணர்வோடு எங்களுடைய வேண்டுதல்களை உருக்கமாக போராடி இடைவிடாது நாங்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். நாங்கள் ஒருவரிடம் ஒரு உதவியை கேட்கின்ற பொழுது கேட்கின்ற தொனியிலே வித்தியாசம் இருக்கின்றது. என்ன கொட்டாவி விட்டுக்கொண்டு, ஃபாதர் எனக்கு புத்தகமும் பெண்ணும் வேணும் என்று சொல்லி கேட்டால் யாருக்கு கொடுக்க மனம் வரும்? கொடுக்கறதுக்கு அல்லது வாங்கி கொடுக்கறதுக்கு மனம் வராது. அல்லன்னு சொன்னால், ஃபாதர் எனக்கு புத்தகமும் பெண்ணும் தரப்போறீங்களா இல்லையா என்று கேட்டால் புத்தகமும் கொப்பியும் வருமா? வராது. என்ன அதே போன்றுதான் நாங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது கெஞ்சி இரக்கமாக தயவு செய்து எனக்கு தாரும் ஐயான்னு சொல்லி நாங்கள் இறங்கி கடவுளிடம் கேட்கின்ற பொழுதுதான் கடவுள் எங்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை நாங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவர் சொதோம் கொமோரா நகரை அழிக்கக்கூடாது என்று லோத்துக்காக இறைவனை நோக்கி அவர் பரிந்துரை செய்த பொழுது உருக்கமாக கடவுளை நோக்கி கெஞ்சி தாழ் பணிந்து அவர் உருக்கமாக அவரை நோக்கி மன்றாடுகின்றார். ஆனால் அங்கே எந்த ஒரு நீதிமானும் இல்லாதாலே கடவுளாலே அவர்களை அந்த லோத்தும் அவருடைய குடும்பத்தை தவிர வேறு ஒருவரையும் அங்கே காப்பாற்ற முடியவில்லை. இன்னும் நாங்கள் பார்க்கணும், யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே அவர் கடவுளோடு போராடி ஜெபித்தார். அவர் கடவுளுடைய தூதர் தன்னை ஆசீர்வதித்து விட்டுத்தான் அந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் உறுதியாக இடைவிடாது அவர் விடாமுயற்சியோடு செபித்ததினாலே அந்த இறை தூதருடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிட்டியது. இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கின்றோம், அந்த நண்பன் தன்னுடைய நண்பனிடம் சென்று தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அவருடைய கதவை தட்டுகின்ற பொழுது ஏற்கனவே நேர தாமதமாகிவிட்டது. அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு படுத்து உறங்கிவிட்டார். ஆனால் விடாப்பிடியாக அவர் தொடர்ந்து தட்டி கொண்டு இருந்ததாலே அவர் தன்னுடைய நண்பர் என்று பார்க்காட்டியாலும் பரவாயில்லை, அவருடைய தொந்தரவின் காரணமாக இடைவிடாது அவர் தட்டி கொண்டு இருக்கின்றார் என்ற காரணத்தினாலே அவருக்கு எழுந்து அவருக்கு தேவையான அப்பங்களை அவர் கொடுக்கின்றார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவை நாங்கள் தொடர்ந்து இடைவிடாது இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நாங்கள் கேட்பவை எல்லாவற்றையும் இறைவன் எங்களுக்கு கொடுக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் கேட்கின்றது எங்களுக்கு தேவையானது, அவசியமானது என்று உணர்ந்து நாங்கள் உருக்கமாக கேட்கின்ற பொழுது இறைவனும் நம்முடைய விடாமுயற்சியை பார்த்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்கின்றார். அவை நாங்கள் செபத்தை ஏறெடுக்கின்ற பொழுது, விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற பொழுது முதலாவது நாங்கள் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்து அவருடைய நேரத்துக்காக
நாங்கள் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய முழு கவனத்தையும் அவரை நோக்கி குவித்தவர்களாக, முழு கவனத்தையும் அவரிலே வைத்தவர்களாக எங்களுடைய செபத்தை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும். அடுத்ததாக, எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் முறையிட்டு இடைவிடாது உருக்கமாக போராடி ஜெபித்து நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுக்குரியதை இறைவன் நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த செபத்தினுடைய தன்மையை எப்படி இறைவனுக்கு ஏற்புடைய செபமாக எங்களுடைய செபங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆழமாக சிந்தித்தோம். எனவே இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய எல்லா விதமான விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, நற்கருணை ஆசீர்வாதத்துக்காக அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீர் சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பல்லை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம், மை மன்றாடுகின்றோம்.
அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் தூய நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் தூய நாமம் போற்றி, அவர் தம் தூய இதயம் போற்றி, அவர் தம் விலையில்லா குருதி போற்றி, தேவனற்கருணையில் இயேசு போற்றி, தேற்றிடும் தூய ஆவி போற்றி, தேவனின் அன்னை கன்னிமரி போற்றி, அவள் திருமாசில் உட்பவம் போற்றி, அவளது மாண்புரு விண்ணேற்கு போற்றி, அவளது புனித நாமம் போற்றி, அவள் திரு துணைவர் சூசை போற்றி, தூதரில் புனிதரில் தேவன் போற்றி, அருள் திரு